Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences example 2.29. In an AP sum of 4 consecutive terms is 28 and the sum of their squares is 276. Find the 4 numbers. So என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஏபியில் arithmetic progression என்ற ஏபியில் 4 consecutive terms ஆட் பண்ணியாச்சுன்னா 28 வருதான். அதே நேரத்தில் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அதாவது அந்த கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணால் உங்களுக்கு 276 வருதும். அப்படி இருக்கக்கூடிய 4 நம்பர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் இது இப்படி எழுத போகிறேன். ஸோ கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம டெரைவ் பண்ணணும். ஸோ கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த டேர்ம் தான் கான்செக்யூட்டிவ் டேர்ம். ஸோ அப்படியே நம்ம எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் a மைனஸ் டியும் ஒரு a ப்ளஸ் டியும் எழுதிக்கோங்க. இது கட்டில ஏ இருக்குது, ஆக்சுவலாக விட்டுவிட்டு எழுதிதான் கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விட்டுவிட்டு எழுதிக்கோங்க. விட்டுவிட்டு எழுதி ஒரு 3 டேர்ம்ஸ். ஸோ அப்படி எழுதிங்கன்னா a மைனஸ் டி a ப்ளஸ் டி. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு a ப்ளஸ் 2d வரும். ஸோ அதை விட்டுருங்க. 3d ஆட் டேர்ம்ஸ் வரைக்கும் ஆடு தான் இருக்கணும். இது வந்து அதே போல் a மைனஸ் 3d. ஸோ மொத்தம் 4 வந்துட்டு 1 2 3 4 கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ். இப்போ அடுத்தது பாருங்கள், அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் 4 கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இஸ் 28. இந்த 4 கான்செக்யூட்டிவ் டேர்ம்ஸோடைய சம் ஆனது 28 இருக்குது. அப்போ இதை மூணத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்க, ஒன்றுமே பண்ண தேவை, ஜஸ்ட் ஆட் இட். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 28 வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3d கேன்சல், இந்த d ஆல்சோ கேன்சல். ஸோ மட்டும் உங்களுக்கு 4a இருக்குது. 1a 2a 3a 4a 28. அப்போ a என்ன இருக்கும் 28/4. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா a = என்ன ஆயிரும் 7. அப்போ a வந்து உங்களுக்கு 7 சொல்லிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும், ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்ம், அப்போ 7. இப்போ அடுத்தது டி கண்டுபிடிங்க. ஸோ டி கண்டுபிடிக்கிறது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் தேர் ஸ்கொயர் இஸ் 276. சம் ஆஃப் தேர் ஸ்கொயர்ஸ் இதே டேர்ம் தான், இதே 4 டேர்ம் தான். பட் அதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இந்த மாதிரி a மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர், a ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் அண்டு a ப்ளஸ் 3d த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி நீ ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஸ்கொயர் பண்ணிக்கணும். என்ன வரும் 276 சொல்லிட்டு வரும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா நல்லா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா படி இதை ஆட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 6d ப்ளஸ் 9d ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2d ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2d ப்ளஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 6d ப்ளஸ் 9d ஸ்கொயர். ஸோ எல்லாமே ஃபார்முலா தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அண்ட் இதுக்கு வந்துலாம் இந்த ரெண்டுத்துக்கும் நான் வந்து a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும். இதுதான் 276. இதுக்கு வந்து 276. ஸோ இதை இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். மைனஸ் 6d ப்ளஸ் 6d மைனஸ் 2d ப்ளஸ் 2d. ஸோ வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மொத்தம் 4a ஸ்கொயர் இருக்குது. ஸோ 4a ஸ்கொயர் ஆட் பண்ணிங்கன்னா 4a ஸ்கொயர், மொத்தம் 4a ஸ்கொயர்ஸ் இருக்குது. 1 2 3 4 சொல்லிட்டு 4 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 9d ஸ்கொயர், இங்கே ஒரு d ஸ்கொயர். ஸோ 10d ஸ்கொயர் அதிலே இருக்குது. இங்கே ஒரு d ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு 9d ஸ்கொயர். ஸோ 2 10 சேர்த்து 20d ஸ்கொயர் சொல்லிட்டு வரும். தட் இஸ் கோயிங் டு பி 276 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 4a ஸ்கொயர், அதாவது a ஸ்கொயருக்கான வேல்யூ உங்களுக்கு தெரியும் 7 சொல்லிட்டு. ஸோ 4 × 7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. இப்போ 7 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 49 சொல்லிட்டு வரும். ப்ளஸ் 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. ஸோ 4 × 49 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 636 கேன்சல். ஸோ 4 4 16 196. 196 ப்ளஸ் 20d ஸ்கொயர் வந்துச்சுன்னா 276 வரும். ஸோ இந்த 196 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276 மைனஸ் 196 சொல்லிட்டு வரும். 276 மைனஸ் 196 சப்ரேட் பண்ணிங்கன்னா 0, இங்கே ஒரு 17 ஒரு 1. ஸோ 17 மைனஸ் 2 80 ஆயிரும். ஸோ 20d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 18 வருது. ஸோ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 80/20. ஒன்றுமே இல்லை, அந்த 20 இந்த சைடு கொண்டு போயிட்டேன். 0 0 கேன்சல். ஸோ 4 d ஸ்கொயர் என்பது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 4 சொல்லிட்டு கிடைக்குது. இந்த ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ரூட் ஆயிரும். ஸோ √4 தட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஏன்னா d வந்து நெகட்டிவாக வரலாம், பாசிட்டிவாக வரும். ஸோ கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு 2 வேல்யூஸில் வரும். ஒன்று a = 7 அண்ட் d = +2 வரும். ஒன்று a = 7லேயும் d = -2லேயும் வருது சீக்வன்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி போடலான்னா அந்த ஃபார்முலாவை பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த 4 கான்ஸ்டிடியூட் டேர்ம்ஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறோன்னா a மைனஸ் 3d a மைனஸ் d a ப்ளஸ் d a ப்ளஸ் 3d. இப்போ நல்லா பாருங்கள்,
ஏ மைனஸ் 3டிக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே +2 மேலே நம்ம டிஎஸ்க்கு +2 போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி போட்டிருக்கோம். ஸோ 7 போட்டுக்கோங்க. 7 வந்து 3 இன்ட்டு ஸோ 3 இன்ட்டு இங்கே 2, அடுத்தது 7 மைனஸ் வெறும் 2, இந்த 7 ப்ளஸ் 3 இன்ட்டு 2, ஸோ வெறும் 2, அதாவது 1 இன்ட்டு 2, 7 ப்ளஸ் 3 இன்ட்டு 2. ஸோ இதை போல் சால்வ் பண்ணிங்கன்னா 7 மைனஸ் 6 1, ஸோ 3 2 6 வரும். ஸோ 7 மைனஸ் 6 1, இது 5, 7 ப்ளஸ் 2 9, அண்ட் 7 ப்ளஸ் இது வந்து 6, ஸோ 7 ப்ளஸ் 6 13. அதாவது ஏ ஈக்குவல் டு 7 அண்ட் டி ஈக்குவல் டு -2 போட்டிங்கன்னா இதே தான் வரும். ஆனால் ஒன்று மேலே சாதா டிக்கு பதிலாக -2 போடணும், அவ்வளோதான். -2, 7 மைனஸ் ஆஃப் -2, 7 ப்ளஸ் -2, 7 ப்ளஸ் 3 இன்ட்டு -2. ஸோ ரொம்ப கவனமாக சால்வ் பண்ணுங்கள். 3 2 -2, அப்போ 7 இன்ட்டு -6ன்னு வரும். இது வந்து 7 அப்படியே நான் எழுதிக்கிட்டுறேன். ரெண்டாவது நான் சால்வ் பண்ணுறேன். 7 ப்ளஸ் -2, 7 இங்கே ஒரு 3 2 சார் இருக்குது, தட் இஸ் 6. ஸோ 7 ப்ளஸ் -6 சால்வ் பண்ணிங்கன்னா -+, ஸோ 7 + 6, 7 + 2, 7 - 2, 7 - 6. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, மைனஸ்லாம் உள்ளே கொண்டு போயிருக்கேன், அவ்வளோதான். மைனஸ்லாம் கொண்டு போனால் இந்த மாதிரி வரும். ஸோ 13 9 5 1, இவ்வளோதான். ஸோ இந்த சீக்வன்சஸ் எப்படி வருது? ஸோ த சீக்வன்ஸ் இல்லைனா ஏபி arithmetic progression is 13 9 5 1 or 1 9 5 1 5 9 13. அவ்வளோதான் இந்த சம். இந்த சீக்வன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.